أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاد وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي ولم بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: فيه ليلة خير من ألف شهر من حرم خيرها فقد حرم. وكما قال رسول الله صلى الله عليه وسلم وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்று உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதி பகுதியை இப்பொழுது அடைந்திருக்கின்றோம். இந்த இறுதி பத்திலே நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான இபாதத்துக்களை, அமல்களை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. வளமையாக நாங்கள் நோட்பது போல நோன்புகளை முறையாக நோட்டுக் கொள்வது, இரவு நேரங்களை உயிர்ப்பித்து வணக்க வழிபாடுகளில் அதிகம் ஈடுபட்டுக் கொள்வது, முடியுமான வரைக்கும் பள்ளி வாயிலில் அதிக நேரத்தை செலவழிப்பது, இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு அமர்வது, முழுமையாக முடியுமாயிருந்தால் இஅ்திகாஃபிலே முழுமையாக இருப்பது, அல் குர்ஆனுடான தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வது, சதகா தான தர்மங்களின் வாயில்களை திறப்பது என்று முக்கியமான இந்த 5 அமல்களின் பக்கம் எங்களுடைய கவனங்களை நாம் குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானிலே நாம் எடுத்த இந்த பயிற்சிகள் பிறநாளோடு நிறைவடைந்து விடக்கூடாது. ரமலானின் அமல்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும், அவை முற்று பெறக்கூடாது என்ற விடயத்தை நாம் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது தெரியுமா? குறைவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். அப்படி என்றால் நாம் இப்போது கியாமுல் லைல் இரவு நேரத்திலே தொழுகிறோம், வித்ரை தொழுகிறோம். நோன்போடு இது நிறைவடைந்து விட்டால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் கிடையாது.
நோன்புக்கு பின்னரும் கியாமுல் தொழலாம். அது ரமலானில் மாத்திரம் தொழுகின்ற ஒரு தொழுகை கிடையாது, வருடம் முழுவதும் தொழ வேண்டிய ஒரு தொழுகை. ரகாத்துகள் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அதனை தொழுகின்ற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற போதுதான் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக மாறுகிறது என்ற விடயம்தான் இந்த ஹதீஸிலே உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் ரமலானிலே விசேடமாக செய்கின்ற சில விடயங்களை ரமலானோடு நிறுத்திக் கொள்ளாமல் குறைவாக இருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக பேணிக் கொள்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு ரமலானை நாங்கள் அடைவது என்பது மிகப்பெரிய ஞாபகம், அது மிகப்பெரிய அருள். ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் ஒரு ரமலான் கிடைப்பது, முழுமையாக கிடைப்பது, இறுதிப்பத்து கிடைப்பது, லைலத்துல் கத்ர் கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதற்கு பல சம்பவங்கள் இருக்கிறது. மிக பிரபலமான அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுதான் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட கனவு. இந்த செய்தி மிக பிரபலமான ஒரு செய்தி. இப்னு மாஜா, இப்னு ஹுசைமா, இப்னு ஹிப்பான் போன்ற நூல்களிலே இது பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்தலூஸ் பிரதேசத்திலிருந்து, அதாவது இப்போது இருக்கிற ஸ்பெயின் பிரதேசத்திலிருந்து 2 மனிதர்கள் வந்தார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2 பேரும் நண்பர்கள், ஒரே நாளில் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருவர் சாதாரணமாக அமல்களை செய்கிறார், ஃபர்துகளை செய்கிறார். இன்னொருவர் சுன்னத்துக்களை எல்லாம் தேடி தேடி செய்கிறார், ஃபர்துகளையும் செய்கிறார். ஒருவர் கடமையான வணக்க வழிபாடுகளில் ஜக்காத்திலே மாத்திரம் கவனம் செலுத்துகிறார், மற்றவர் சதகாக்கள் தான தர்மங்களை அதிகரித்துக் கொள்கிறார். இப்படி இவர்களுடைய இருவருடைய வாழ்க்கையும் போய் இறுதியிலே ஒரு மனிதர், அந்த மிகவும் அமல்களில் ஈடுபாடு கொண்ட அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு போராட்டத்திலே கலந்து கொள்கின்றார், ஷஹீதாக மரணித்து போகின்றார். அதற்கு பிறகு சரியாக ஒரு வருட காலம் மற்ற நண்பர் உயிர் வாழ்கிறார். அவர் சாதாரண அமல்களை செய்த ஒரு மனிதர், சாதாரணமாக வாழ்ந்த ஒரு மனிதர், சாதாரணமாகவே மரணித்து போகிறார்கள். ஷஹீதாக மரணிக்கவும் இல்லை, சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டு மரணித்து போகிறார். இப்பொழுது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கனவு என்னவென்றால், 2 மனிதருடைய வரலாறையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். கனவிலே அவர்கள் சுவர்க்கத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எந்த மனிதர் சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக மரணித்தாரோ அவருடைய பெயர் அழைக்கப்படுகிறது, அவர் சுவர்க்கத்துக்கு போகிறார். மிக நீண்ட நேரத்துக்கு, மிக நீண்ட காலத்துக்கு பிறகு காத்திருந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக மரணித்து மிக அமல்களை எல்லாம் தேடி தேடி செய்த அந்த மனிதருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது, அவர் சுவர்க்கத்துக்கு போகிறார். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள் மலக்குமார்களிடம், எனது பெயர் அழைக்கப்படவில்லையே, இன்னும் உங்களுக்கான நேரம் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த கனவை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடுத்த நாள் காலையிலே மஸ்ஜிது நபவியிலே பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் யாரும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி? அதிகமான அமல் செய்த மனிதர், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக மரணித்தவர் தானே முதலில் சுவர்க்கத்துக்கு சென்றிருக்க வேண்டும். சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக மரணித்தவர் எப்படி சுவர்க்கத்துக்கு முதலில் சென்றார், அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி சென்றார் என்று ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அவர் சொன்ன கனவு உண்மையானது, அது சத்தியமானது, அந்த 2 மனிதர்களுடைய நிலைப்பாடும் அதுதான் என்று நான் உறுதிப்படுத்துகிறேன். அதற்கான நியாயம் உங்களுக்கு விளங்கவில்லையா? அந்த சாதாரணமாக மரணித்த ஒரு மனிதர் இந்த மனிதரை விட ஒரு வருட காலம் ஆயுளை அதிகமாக பெற்றுக் கொள்ளவில்லையா? அந்த ஆயுளிலே அவர் ரமலானை அடையவில்லையா? அவர் ரமலானினுடைய இறுதிப்பத்தை அடைந்திருக்க மாட்டாரா? அதிலே அவர் லைலத்துல் கத்ரை அடைந்திருக்க மாட்டாரா? நோன்பு நோட்டு தொழுகைகளை அதிகமாக செய்திருக்க மாட்டாரா? எனவே அவர் இதற்கு முதல் சுவர்க்கத்துக்கு சென்றார். மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை எப்படி முடித்தார் என்பதை பாருங்கள். அந்த 2 மனிதர்களுக்கும் நன்மைகளுக்கு இடையிலான இடைவெளி எப்படிப்பட்டது தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரத்தை போன்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக மரணித்த ஒருவருடைய அமல் இபாதத்துக்களை விட ஒரு வாழ்நாளில் ஒரு ரமலானை அதிகம் அடைந்து கொள்வது எவ்வளவு பெரிய நியமத் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு அழகாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சகோதரர்களே, எங்களோடு இருந்த பலர் இன்று இல்லை, பலர் மரணித்து போயிருப்பார்கள். இந்த வருடம் நாம் உயிரோடு இருக்கிறோம், அடுத்த வருடம் இருப்போமா என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. காலையிலே ஒரு இளவயது மரண செய்தியோடு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். வெறும் 32 வயதுடைய ஒரு இளைஞர் திடீர் மரணம்.
காலையில கேள்விப்பட்ட செய்தி. எனவே மரணங்கள் மிக அதிகரித்திருக்கிற, அதுவும் இளவயது மரணங்கள் அதிகரித்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய கடைசி ரமலானாக இருந்தால் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி விட்டேனா என்று நாம் இப்போது ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்து பார்ப்போம். இதுதான் என்னுடைய கடைசி ரமலானாக இருந்தால் இந்த ரமலானை நான் சரியாக பயன்படுத்தி விட்டேனா என்று ஒவ்வொருவரும் எங்களை சுய விசாரணை செய்து பார்க்கின்ற தருணத்தில் நாம் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி தருணத்தில் இருக்கிறோம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போல, ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற குதிரை வெற்றி கோட்டை எட்டுகின்ற போது தன்னுடைய ஒட்டுமொத்த முயற்சியையும் பாவித்து மிக வேகமாக பாய்ந்து அந்த வெற்றி கோட்டை எட்டுமே. அப்படித்தான் ரமலானின் கடைசி 10 மெதுவாக ஓடிக்கொண்டு வந்த நாங்கள் கடைசி 10 அடைந்திருக்கிறோம். மிக வேகமான அமல்களால், மிக அதிகமான அமல்களால் இப்பொழுது வெற்றி கோட்டை தாண்டி முதலிடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானின் இறுதி 10 ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இதனுடைய சிறப்பு யாருக்கு தடுக்கப்பட்டு விட்டதோ அவன் அத்தனை நிலவுகளும் தடுக்கப்பட்டவனை போன்றவான் சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இறுதி 10 லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை யார் இழந்து விட்டானோ அவன் எல்லா நிலவுகளையும் இழந்து விட்டவன் போலாவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற இந்த செய்தி நசாயிலே பதிவாயிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரரை, இப்போதுதான் அமல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த வாழ்வையும் இபாதத்தில் கழித்தவர்கள். ஆனால் அவர்களுடைய கடைசி 10 நடைமுறை என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், 3 விஷயங்களை நபி அவர்கள் செய்வார்கள். ஒன்று, இதா தஹலல் அஷ்ரு, இந்த இறுதி 10 வந்து விட்டால் அவர்கள் ஷத்த மிஅஸரஹு, அவருடைய கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். வஅய்கல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தவர்களையும் எழுப்பி விடுவார்கள். வஅஹ்யா லைலஹு, அந்த இரவினுடைய இரவு பகுதிகளை உயிர்ப்பித்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். அஹ்யல் லைல வஅய்கல அஹ்லஹு வஷத்த மிஅஸரஹு. அது இன்னொரு ரிவாயத்திலே வஜத்த, மிக அதிகமாக முயற்சித்து அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று இருக்கிறது. இந்த 3ஐயும் நாங்களும் செய்து விட்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது, கீழ் ஆடையை இறுக கட்டிக் கொள்ளுதல். இதற்கு 2 பொருள் இருக்கிறது. ஒன்று, ஒரு வேலையை நாங்கள் மும்முரமாக செய்ய போனால் எங்களுடைய ஆடைகளை ஃபிட்டாக வைத்துக் கொள்வோம். அதே போல அமல்களில் ஈடுபடுவதற்காக அதிக சிரத்தை எடுத்துக் கொள்வதை இது குறிக்கிறது என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, இதனுடைய அர்த்தம் வேறு. இது கீழாடையை இறுக கட்டிக் கொள்வது என்பது குடும்ப வாழ்க்கையை விட்டு தூரமாகி, குடும்பத்தை விட்டு தூரமாகி பள்ளி வாயிலில் இரவுகளை கழிப்பதைத்தான் இது குறிக்கிறது என்று இதற்கு தஃசீர் ஆசிரியர்கள், முஹத்திஸீன்கள் பலர் விளக்கம் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுக்கான காலம். இந்த கடைசி 10 எங்களுக்கான காலம் கிடையாது, அல்லாஹ்வுக்கான காலம். இதிலும் நாங்கள் எங்களுடைய வளமையான சோழிகளிலேயே மூழ்கி இருக்கிறோம் என்றால், நான் மேலே சொன்ன ஹதீஸ் எங்களுக்குத்தான். யாருக்கு அந்த நலவு தடுக்கப்பட்டதோ அவனுக்கு எல்லா நலவும் தடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வளமையான அதே பிஸி, வளமையான அதே தொழில் முயற்சிகள், வளமையான அதே வியாபாரம், வளமையான அதே சந்தடி, அப்படித்தான் இறுதி 10 கழிந்து போகிறதா? இந்த ஹதீஸ் எங்களுக்குத்தான். யாருக்கு இந்த நலவு தடுக்கப்பட்டு விட்டதோ அவனுக்கு எல்லா நலவும் தடுக்கப்பட்டவனை போலாவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எஞ்சி இருக்கிற இந்த சொற்ப நாட்களிலாவது முடியுமான நேரங்களை பள்ளி வாயிலில் கழிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் சோதரர்களே. முழுமையாக இஅ்திகாஃபின் பக்கம் செல்ல முடியுமா இருந்தால் ஆகச் சிறந்தது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருக்கமான சுன்னா. இரண்டாவது, தான் மட்டும் இந்த அமலில் ஈடுபடக்கூடாது, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஈடுபடுத்துகின்ற பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கிறது. ஆண்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய பிள்ளை இரவு நேரத்திலே வீதிகளில் அலைந்து திரிகிறதா, அங்கும் இங்கும் விளையாடி திரிகிறதா, அல்லது பள்ளி வாயிலில் இரவை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற சாலிகான பிள்ளையாக என்னுடைய பிள்ளை உருவாக்கி இருக்கிறேனா? ஒவ்வொரு ஆண்மகனும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நம்முடைய மனைவி மக்கள் ஆடைகள் எடுப்பதிலும் பெருநாளுக்கு தயாராவதிலும் பிஸியாக இருக்கிறார்களா, அல்லது இந்த இரவை உயிர்ப்பிப்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பகல் பொழுதை ஓரளவுக்கு நம்முடைய தொழில் முயற்சிகள் ஏனைய விடயங்களை ஆக்கிக் கொண்டாலும் ரமலானின் இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்வுக்கானது. அதில் எந்த விதமான கம்ப்ரமைஸும் செய்யக்கூடாது, எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த இரவுகளையும் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிக் கொள்வதுதான் ஆக சிறந்த சுன்னா என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இரவுகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இறுதி வருடம் 20 வருடங்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். இறுதி 10 லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள், அதற்கு சிறந்த வழிதான் இந்த இஅ்திகாஃப் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இரவுகளிலே நாங்கள் நின்று வணங்குவதன் நன்மை என்ன? ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, ஒட்டுமொத்த பாவத்துக்கும் ஒரே இரவில் மன்னிப்பை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். சுமார் 83.4 வருடங்கள் அமல் செய்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகிறார். நம்ம ஒட்டுமொத்த ஆயுளும் அந்த அளவுக்கு வராது. 83 வருடம் உயிர் வாழ்வோமா என்பது மிக சந்தேகம். ஒரு இரவிலே வணங்குவதற்கு அல்லாஹ் தஆலா 83.4 வருடங்கள், 1000 மாதங்கள் என்பது, அதனை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான். இதை விட்டு நாங்கள் செல்வது எவ்வளவு அபத்தமானது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை மாத்திரம் பார்த்து விட்டு நாங்கள் முடிவெடுக்கலாம். எஞ்சி இருக்கிற இரவுகள் அல்லாஹ்வுக்கானதா எங்களுக்கானதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மன உறுதியோடு நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையிலே இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அவருடைய ஒட்டுமொத்த முன் செய்த பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொள்கிறான் என்ற இந்த ஹதீஸ் மாத்திரமல்ல, இந்த ஹதீஸை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தபரானி, ஹாக்கிம், பைஹகி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு நாள், நீங்க 10 நாள் இல்ல, ஒரு நாள் ஒரு இரவு அல்லாஹ்வுக்காக மஹ்ரிப் தொழுகையிலிருந்து சுபஹ் தொழுகை வரைக்கும் பள்ளி வாயிலில் கழிப்பதற்கு யார் தயாராகின்றாரோ அவருக்கும் நரகத்துக்கும் இடையிலான தூரத்தை அல்லாஹ் தஆலா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலான தூரத்தை விட அதிகப்படுத்தி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சோதர்களே, இந்த ஹதீஸை மாத்திரம் நாங்கள் விளங்கிக் கொண்டால் போதும், எங்களுடைய இரவு பொழுதுகளை நாங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்க தயாராகி விடுவோம். முடியுமாக இருந்தால் இன்றைய இரவில் இருந்தாவது இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இரவு பொழுதுகளை அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகமான நேரங்களை குர்ஆன் ஓதுவதிலும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வதிலும் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இந்த ரமலானை கடந்து விடக்கூடாது. சோர்களே, அதிகமாக நாங்கள் எங்களை நாங்கள் பாதுகாப்பு. இந்த ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, அல்லாஹ் தஆலா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலான தூரத்தை போன்று 3 அகழிகளை அவர்களுக்காக ஏற்படுத்துகின்றார். நரகத்துக்கும் அவருக்கும் இடையில 3 அகழிகள், அதை தாண்டித்தான் அவர் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் என்று வரக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, நான் இரவிலே வணங்க விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை, பிஸி, தொழில் பிரச்சனை, பிறநாளைக்கு தயாராக வேண்டும், இப்படித்தான் என்னுடைய நிலைமை இருக்கிறது, ஆனால் விருப்பம், இரவிலே எனக்கு வணங்குவதற்கு விருப்பம் இமாம் அவர்களே, ஆனால் இடம் எடுத்துக்கொள்வது, நேரம் எடுத்துக்கொள்வது சிரமமாக இருக்கிறது என்று கேட்டபோது இமாம் இப்ராஹிம் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீ பகலிலே இறைவனுக்கு மாறு செய்யாதே. இரவிலே உனக்கு நின்று வணங்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா உனக்கு அந்த நியமத்தை நாடவில்லை. பகலிலே நாம் செய்த அதிகமான பாவத்தை அல்லாஹ் தஆலா இன்னும் மன்னித்துக் கொள்ளவில்லை. எனவே பகலிலே அதிகம் இறைவனுக்கு மாறு செய்யாதே. யார் இரவிலே நின்று வணங்குகின்ற வாய்ப்பை இழந்து விடுகிறாரோ அவர் மிகப்பெரிய கண்ணியத்தை இழந்துவிட்ட ஒரு மனிதராக இருக்கிறார். எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இரவிலே நின்று வணங்குகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ அவரை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான் என்று அவர்கள் விளக்கம் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரவுகளை உயிர்ப்பிப்பதற்கு தயாராக எஞ்சி இருக்கிற இந்த சொற்பமான இரவுகளையாவது முழுமையாக, அது 27வது இரவை மாத்திரம் உயிர்ப்பித்து போதாது, ஒட்டுமொத்த இறுதிப்பத்தையும் நாங்கள் உயிர்ப்பிப்பதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த விடயம் தான் இந்த இறுதிப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை, வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார். எப்படி இந்த உதாரணம், ஒரு காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், எப்படி அது சரிவுகளை அழித்துக் கொண்டு போகும், அப்படித்தான் ஒரு வீசுகின்ற காற்றை உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடைமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அதிகமாக சதக்கா செய்கின்ற காலம் இந்த இறுதிப்பத்து, அதிகம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, மனதை நிரடிய சில சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எமது பிரதேசத்திலே வாழ்கின்ற ஒரு குடும்பம், நோன்பு பிடிப்பதற்கும் எதுவும் இல்லை, நோன்பு திறப்பதற்கும் எதுவும் இல்லை என்கின்ற நிலையிலே, மிக சிரமத்துக்கு மத்தியிலே நோன்பை பிடிப்பதா இல்லையா என்கின்ற கஷ்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பல குடும்பங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று நிதர்சனமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு குடும்பம் பள்ளி வாயிலுக்கு சென்று
நமக்கு அதிகமாக நீங்கள் கஞ்சியை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அங்கிருந்தவர்கள் ஏன் அதிகமான கஞ்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கிறீர்கள் என்று கேட்டவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், இதிலே அரைவாசியை சகருக்கு வைத்துக் கொள்வோம், அதுதான் எங்களுடைய சகருடைய உணவாக இருக்கும் என்று சொன்னது. நான் சொன்னது கற்பனை அல்ல. நாம் வாழுகின்ற இதே பிரதேசத்தில் இப்படி வறுமைக்குட்பட்ட பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக கண்ட அனுபவத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. மாத்திரமல்ல, என்னோட ஒரு சகோதரர் தொடர்பு கொண்டு பேசினார். முக்கியமான ஒருவர் சமூகத்திலே படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவர். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, எங்காவது யாராவது ஆடைகளை வழங்குவதாக இருந்தால், எனக்கும் ஒரு ஆடையை நீங்கள் பெற்றுத்தர முடியுமாக இருந்தால், ஆடைகளை வழங்குகின்ற நிகழ்ச்சி திட்டத்தில் எனக்கும் ஒரு ஆடையை பெற்றுத்தர முடியுமா இருந்தால் அது பெரிய உதவியாக இருக்கும். அது ஏற்கனவே ஒருவர் பாவித்த பழைய ஷர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு பல்கலைக்கழக மாணவர் என்னோடு நேரடியாக பேசினார். சகோதரர்களே, இப்படியான வறுமையான நிலைக்குள் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரம் நம்முடைய நடைமுறைகளில் நாம் மீன்விரயமாக ஆடம்பரமாக செலவழிக்கின்ற விடயங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இஃப்தார்களை முடியுமான வரைக்கும் எளிமையான முறையில் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆடம்பர இஃப்தார்களை, ஆடம்பர பெருநாள் கொண்டாட்டங்களை, ஆடம்பர ஆடை கொள்வனவை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஏழைகளுடைய கண்ணீர் நிச்சயமாக எங்களுடைய நிம்மதியை தொலைத்துவிடும். சகோதரர்களை, முடியுமான வரைக்கும் அடுத்தவர்களுக்கு வாரி வழங்குகின்ற அந்த குணத்தை நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்ன தெரியுமா? இஸ்லாத்தின் பேரால் எதை கேட்டாலும் அவர்கள் சதக்கா செய்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 2 மலைகளுக்கு இடையிலே ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், எனக்கு நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 மலைகளுக்கு நடுவில் மேய்ந்து கொண்டிருந்த அத்தனை ஆடுகளையும் அவருடைய சமூகத்துக்காக சதக்கா கொடுத்தார். ஒன்றையும் கூட எடுத்துக்கொள்ளவில்லை, ஒட்டுமொத்தத்தையும் கொடுத்தார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்போது அந்த மனிதர் போய் அந்த சமூகத்துக்கு சொல்கிறார், வறுமையை பயப்படாத ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். நமக்கு எல்லாரும் கேட்கிற பயம் என்ன? கொடுத்தால் குறைந்து விடும், சதக்கா கொடுத்தால் நமக்கு இல்லாமல் போய்விடும். இது வறுமையை பயப்படுவது ஷைத்தானின் பண்பு. ஷைத்தான் தான் உங்களுக்கு சதக்கா செய்கின்ற போது வறுமையை நினைவூட்டி மானக்கேடான விஷயங்களை வாக்களிப்பது ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இங்க அந்த மனிதர் போய் சொல்கிறார், தன்னுடைய சமுதாயத்தில் நான் ஒரு மனிதரை சந்தித்தேன், அவர் வறுமைக்கு அஞ்சாதவர், அப்படியே தன்னுடைய சொத்துக்களை எனக்கு தான தர்மம் தந்திருக்கிறார் என்று போய் சமூகத்துக்கு கொடுக்கிறார்கள். ஒட்டுமொத்த சமூகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், இது எல்லாவற்றையும் பங்கு வைத்து விடுங்கள், நான் போய்விட்டு வருகின்றார்கள். கேட்டார்கள், யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே, எதனை மீதம் வைத்திருக்கிறீர்கள்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். இந்த ஆட்டினுடைய சப்பை, கால் சப்பையிலே ஒரே ஒரு எலும்பு துண்டு மாத்திரம் இதோ இருக்கிறது, இதை தவிர எதுவும் இங்கவில்லை, எல்லாவற்றையும் சதக்கா கொடுத்து விட்டேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், இல்லை ஆயிஷாவே, நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள். இந்த ஆட்டு சப்பை மாத்திரம்தான் எஞ்சி இருக்கிறது, இது மட்டும்தான் எங்களுக்குரியதாக இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் எதையெல்லாம் கொடுத்தீர்களோ அதுவெல்லாம் எங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமதியில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எதை கொடுத்தோமோ அதுதான் எங்களுடைய சொத்து. எதை நாங்கள் எங்களுடைய சொத்து என்று கருதி வைத்திருக்கிறோமோ அது நாம் இப்போது மரணித்தால் அது அடுத்தவருடைய சொத்து. அன்புக்குரியவர்களே, அதிகம் சதகாவின் பக்கம் எங்களுடைய கவனங்களை செலுத்துவோம். தௌபாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையில் வைத்து ஆமீன் சொன்ன ஒரு விடயம்தான், யார் ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை அவன் நாசம் அடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவுக்கு ஆமீன் சொன்னார்களே, நாம் அந்த தௌபாவை உண்மையாக பெற்றுக் கொண்டோமா என்பதை ஒரு முறை முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். ரய்யான் என்கின்ற சுவன வாயிலின் சொந்தக்காரர்களாக மாறிக்கொண்டோமா என்பதை நாம் ஒரு முறை விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அம்ர் இப்னு முர்ரா அல் ஜுஹனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் கலிமாவை ஈமான் கொண்டிருக்கிறேன், நீங்கள் தான் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன், 5 நேரம் விடாமல் தொழுகிறேன், ஜகாத்தையும் சரியாக நிறைவேற்றுகின்றேன், நோன்பையும் பிடிக்கிறேன், நான் யாரை சேர்ந்தவன் என்று கேட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இதே நிலையில் மரணித்தால் சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு, ஷஹீதுகளோடு, நபிமார்களோடு நாளை மறுமையிலே நீ இப்படி இருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரல்களை இணைத்து காட்டினார்கள். அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது.
அன்புக்குரியவர்களே, இந்த மனிதர் எந்த உபரியான அமல்களையும் செய்யவில்லை. நோன்பு, ஜகாத், தொழுகை, ஈமான், இந்த நான்கு என்னன்னு சொன்னார், ஹஜ்ஜையும் சொல்லவில்லை. இந்த நான்கையும் நீ பரிபூர்ணமாக உள்ளட்சத்தோடு, உண்மையான எண்ணத்தோடு, ஈமானோடு, இஹ்திசாபோடு செய்தால் அதுவே நீ சொர்க்கத்தில் நபிமார்களுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அதிகம் அடுத்த மனிதர்களுக்கு தீங்கு செய்யாமல், மனிதர்களுடைய கடமைகளில் குறை வைக்காமல் இபாதத்துக்களை சரியாக செய்து விட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த உண்மையான வெற்றியை அடைந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் பார்க்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பாளிகள் 3 வகையானவர்கள் இருப்பார்கள். அதிலே ஒரு சாரார் வயிற்றினால் மாத்திரம் நோன்பு நோப்பவர்கள், இப்படித்தான் பலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் வயிற்றினால் நோன்பு நோக்கிறார்கள், காலையிலிருந்து மாலை வரை எதையும் சாப்பிட மாட்டார்கள், ஆனால் புறம் பேசுவார்கள். ஆனால் அடுத்த மனிதர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். ரமலான் அல்லாத காலங்களில் நடந்தது போன்றே நடந்து கொள்வார்கள். சமூக வலைத்தளங்களில் அதிக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். அமல் இபாதத்துகளில் பொதுபோக்காக இருப்பார்கள். இரவு நேரத்தை மோசமாக கழிப்பார்கள். ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வரமாட்டார்கள். வயிற்றினால் நோன்பு நோப்பவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய எந்த எண்ணமும் கிடையாது. எப்போது ஜும்மாவுக்குரிய பதிவு மூடப்படும்? இமாம் மிம்பரில் ஏறியதோடு. ஆனால் நாங்கள் சிந்திப்பதில்லை, யார் எத்தனை பேர் இந்த மிம்பரிலே இமாம் ஏறுவதற்கு முன்னால் ஜும்மாவுக்கு வருகை தந்தவர்கள் எத்தனை பேர்? இப்போது அல்லாஹ்விடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் தபூக்கிலே போய் கொடுத்தார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் தான் மரணிக்கின்ற போது எந்த ஒரு சொத்தையும் தன்னிலை இல்லாமல் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து விட்டு மௌத்தானார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய தியாகங்கள் எல்லாம் செய்துவிட்டு மரணித்தார்களே, சுமையா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உயிரை இஸ்லாத்துக்காக கொடுத்துவிட்டு மரணித்தார்களே, இத்தகைய மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வந்து நாளை மறுமையிலே, யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தை நீ தர வேண்டும் என்று வாதாடுகின்ற போது நாம் எங்களுடைய எந்த அமலை வைத்து அல்லாஹ்விடத்திலே எனக்கும் சொர்க்கத்தை தாண்டி கேட்கப் போகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பார்க்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறை அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற அந்த நேரத்தில் கூட பொதுபோக்கோடு நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சோதர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை தொழுகின்ற இந்த இரவு நேர வணக்கங்களில் கூட எங்களுக்கு ஆர்வம் இல்லை. இப்போது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே போய், யா அல்லாஹ், எனக்கும் சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று கேட்பதற்கு நாம் அருகதை உள்ளவர்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்குகின்ற அளவுக்கு ஏன் தொழ வேண்டும்? அவர்கள் சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நான் தொழவில்லை. அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நாளும் செஞ்ச நிஅமத்துக்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும், அதற்குத்தான் இந்த தொழுகை என்று தான் சொன்னார்கள். சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா செய்த நியமத்துகளை நினைத்து பார்ப்போம், அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே வயிற்றினால் மாத்திரம் நோன்பு நோட்பது நோன்பு கிடையாது. இரண்டாவது சாரார் இருக்கிறார்கள், உடல் முழுவதும் நோன்பு நோட்பவர்கள். அவர்கள் கையினால் செய்கின்ற பாவங்களை, காலினால் செய்கின்ற பாவங்களை, கண்ணினால் செய்கின்ற பாவங்களை எல்லாம் தவிர்த்து பேணுதலாக இபாதத்துக்களில் ஈடுபட்டு தொழுகைகளுக்கு நேர காலத்தோடு சென்று ஜமாஅத்தை மிஸ் பண்ணாமல் குர்ஆனை ஓதிக்கொண்டு இப்படி நோன்பு நோக்கின்ற மனிதர்கள் இப்ப இரண்டாவது சாரார், அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள். ஆனால் இஸ்லாம் எதிர்பார்த்த மூன்றாவது சாராரும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உடலாலும் வயிறாலும் மனதாலும் நோன்பு நோக்க சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் பாலிக்கட்டும். அத்தகைய மனிதர்களை தான் குர்ஆன் உருவாக்க விரும்புகிறது. சகோதரர்களே, அத்தகையவர்களைத்தான் இஸ்லாம் நோன்பாளி என்று சொல்கிறது. பசித்திருப்பவர்கள் எல்லாம் நோன்பாளி கிடையாது. பள்ளிக்கு வருபவர்கள் எல்லாம் தொழுகையாளிகள் கிடையாது. செலவழிப்பவர்கள் எல்லாம் சதக்கா செய்தவர்கள் கிடையாது. அதற்கு இஸ்லாம் நிபந்தனை விதித்திருக்கிறது. இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், முகஸ்துதி இருக்கக்கூடாது. ஈமானோடு செய்ய வேண்டும், இஹ்திசாப் இருக்க வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்து செய்ய வேண்டும், போட்டி போட்டுக் கொண்டு செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்கின்ற மிக அடிப்படையாக இருக்கிறது. சோதர்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சுவர்க்கத்துக்கு எங்களால் செல்ல முடியாது. துஃபைல் அத்-தௌசி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். இவர் மக்கா காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்த ஒருவர். காதுகளுக்குள் பஞ்சுகளை வைத்துக் கொண்டு ஒரு ஆணை செவிமடுத்து விடக் கூடாது என்பதற்காக அலைந்து திரிந்த ஒருவர். ஒரு நாள் ஊருக்கு செல்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய சில குர்ஆன் வசனங்களை செவிமடுத்து விடுகிறார். அது உள்ளத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துக்கு நான் இஸ்லாத்தை எட்டி வைக்க வேண்டும், எனக்கு ஒரு அத்தாட்சியை தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கின்றார்கள். அவருக்கு அல்லாஹ் தஆலா முகத்திலே ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறான். இப்பொழுது அந்த மனிதர் தன்னுடைய ஊருக்கு சென்று நீண்ட காலம் தாவா செய்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய சமுதாயத்தில் இருந்து வந்த ஒருவர் தான். அவர்தான் அவரை இஸ்லாத்துக்கு எடுக்கின்றார். பிறகு
அகழிப்போருடைய சம்பவத்திலே சுமார் 80 குடும்பங்களை இஸ்லாத்துக்குள் எடுத்து அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி வந்து கொடுக்கிறார். என்னுடைய கோத்திரத்தில் இருந்த 80 குடும்பங்களும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எப்படி தெரிந்த மனிதர்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வசனம் என்னுடைய காதில் கேட்கக்கூடாது என்பதற்கு காதிலே பஞ்சுகளை அடைத்துக் கொண்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தௌஃபீக்கை நாடினான். அல்லாஹ் தஆலா தௌஃபீக்கை நாடினான். 80 குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அல்லாஹ் தஆலா அவரை காரணமாக்கினான். எங்களுடைய தௌஃபீக் எதில் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்த முக்கியமான ஒரு விடயம் தான் இபாதத்துக்களை கொண்டு பூரிப்படைவது. இந்த ரமலானிலே அதிகம் நடக்கும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் மிக நன்றாக தொழுது விட்டேன், நான் அதிகம் நின்று வணங்கி விட்டேன், மாஷா அல்லாஹ் இந்த முறை அதிகம் சதகா கொடுத்து விட்டேன், நிறைய செய்து விட்டேன் என்று உள்ளத்திலே பூரிப்படைகின்ற இந்த நிலை கூடாது. இன்னும் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை நான் சொல்கின்றேன் சகோதரர்களே, இதை நினைத்து பார்ப்போம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. முஸ்தத்ரக் அலா ஸஹீஹைனிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் கூடியிருந்த சபைக்கு வந்தார். வேகமாக வந்தார். வந்து சொன்னார்கள், இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை சந்தித்து விட்டு போகிறார். எனக்கு ஒரு சம்பவத்தை நினைவூட்டி விட்டு போகிறார். அதை உங்களுக்கும் சொல்ல போகிறேன் என்று சொன்னோம். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு ஆர்வத்தோடு அது என்ன சம்பவம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விசேடமாக இறங்கி வந்து சொன்ன அந்த சம்பவம் எது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தை சொல்கிறார். முன்னொரு காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவருக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நியாமத்துக்களை கொடுத்திருந்தார். அவருக்கு 500 வருட கால ஆயுளை கொடுத்திருந்தார். அவர் ஒரு மலை அடிவாரத்தில் இருந்தார். அதுக்கு பக்கத்திலே கடல், உப்பு தண்ணீர் நிறைந்திருந்த ஒரு இடம். அல்லாஹ் தஆலா அந்த மனிதருடைய நல்ல இபாதத்துக்களுக்காக அவருக்கு ஒரு நீரூற்றை கொடுத்திருந்தார். அந்த நீரூற்று மதுரமாக இருந்தது. அதற்கு அருகிலே ஒரு மாதுளம் மரம் நின்றது. ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே அவர் இறங்கி வந்து மலையிலிருந்து இறங்கி வருவார், மாதுளங்கனிகளை சுவைப்பார், அந்த மதுரமான நீரை அருந்துவார். பிறகு மீண்டும் மலையிலே போய் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விடுவார். இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல 500 வருடங்கள் அந்த மனிதர் இபாதத்திலேயே கழித்தார். முன்னொரு காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்திலே இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லி அனுப்பிய கதையை எங்களுக்கு சொல்கிறார். இப்போது அந்த மனிதர் இப்படியே வாழ்ந்திருக்கிறார். ஒரு துஆவை கேட்கிறார், யா அல்லாஹ், நான் சுஜூது செய்து கொண்டிருக்கிற நிலையில் தான் என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும், அந்த நிலையில் தான் மறுமையில் நீ என்னை எழுப்ப வேண்டும். அல்லாஹ் அந்த துஆவையும் அங்கீகரித்தான். 500 வருட இபாதத்துக்கு பிறகு சுஜூதிலே அந்த மனிதர் மரணித்தார். அல்லாஹ் தஆலா அப்படியே அவரை கைப்பற்றினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாங்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகின்ற நேரம் எல்லாம் அந்த மனிதர் சுஜூதிலே இருப்பதாக நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார். இப்போது இந்த மனிதர் மறுமையிலே நடக்கின்ற சம்பவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ் தஆலா இந்த மனிதரை அழைப்பான். அழைத்து விட்டு சொல்வான், மலக்குமார்களே, என்னுடைய கருணையை கொண்டு, என்னுடைய ரஹமத்தை கொண்டு இந்த மனிதரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். இந்த மனிதருக்கு பெரிய ஆச்சரியமா போயிடும். யா அல்லாஹ், நான் உனக்காக 500 வருஷம் இபாதத்து செய்திருக்கிறேன். யா அல்லாஹ், 500 வருடங்கள் இபாதத்து செய்த என்னை என்னுடைய இபாதத்துக்களை கொண்டல்லவா நீ சொர்க்கத்துக்கு அனுப்பி இருக்க வேண்டும். எதற்காக என்னை நீ உன்னுடைய கருணையை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்புமாறு சொல்கிறாய் என்று கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொல்வான், அப்படியா நீ கேட்கிறாய்? மலாயிகாமார்களை பார்த்து சொல்ல, இவருக்கு கணக்கை சொல்லுங்கள். இப்பொழுது மலக்குமார்கள் கணக்கை விரித்து காட்டுவார்கள், அவருடைய கணக்குகளை காட்டுவார்கள். நீ 500 வருடம் செய்த அந்த இபாதத் அல்லாஹ் தஆலா உனக்கு தந்த ஒரு கண் பார்வைக்கு ஈடாக மாட்டாது என்று கணக்கை காட்டுவார்கள். இப்பொழுது நீ அல்லாஹ் உனக்கு தந்த அத்தனை நியமத்துக்களுக்கும் நன்றி செலுத்தாத அடியானாக இருக்கிறாய், எனவே உன்னை நரகத்துக்கு அழைத்துச் செல்கிறோம் என்று சொல்வார். உடனே அந்த மனிதன் கதறுவான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய அமல்களின் காரணமாக அல்ல, உன்னுடைய கருணையின் காரணமாக என்னை நீ சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டுமே என்று கெஞ்சுவான், கதறுவான். பிறகு அல்லாஹ் தஆலா அவனை அழைத்து கேட்பான், உனக்கு இப்படிப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் தந்தது யார்? யா அல்லாஹ், நீதான். உன்னை 500 வருடங்கள் ஆயுள் தந்தது, வாழ வைத்தது யார்? நீதான் யா அல்லாஹ். உனக்கு இபாதத் செய்வதற்குரிய சக்தியை, ஆற்றலை தந்தது யார்? நீதான் யா அல்லாஹ். உன்னை சுஜூதிலே மரணிக்க செய்து சுஜூதிலே எழுப்பியது யார்? நீதான் யா அல்லாஹ். இப்போது அல்லாஹ் தஆலா கேட்பான், நான் சொர்க்கத்தில் நுழைவிப்பது எதனால்? உன்னுடைய கருணையினால் யா அல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு மீண்டும் அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புமாறு சொல்வான் இந்த சம்பவத்திலே பதிவாயிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற இந்த சிறிய சிறிய அமல்களை கொண்டு பூரிப்படைந்து விடக்கூடாது. 500 வருஷம் இபாதத் செய்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அவனுடைய ஒரு கண் பார்வைக்கு அது ஈடாகாது என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய இபாதத்துக்களை கொண்டு பெருமை அடைகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த மனிதர் எப்படி தெரியுமா துஆ கேட்டார்?
26வது அத்தியாயத்திலே 87 88 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா துஹ்ஸினி யௌம யுபஅதூன். யா அல்லாஹ், நாளை மறுமையிலே மனிதர்களை எல்லாம் நீ உயிர் கொடுத்து எழுப்புகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார் இந்த துஆவை. தன்னுடைய பிள்ளையை அறுக்க துணிந்த அந்த மனிதர், தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த அந்த மனிதர், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஆரம்பித்து வைத்த மனிதர், குடும்பத்தை துறந்து ஹிஜ்ரத்து போன அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், வலா துஹ்ஸினி யௌம யுபஅதூன். நீ நாளை மறுமையிலே மனிதர்களை எல்லாம் எழுப்புகின்ற அந்த நாளிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். பிள்ளைகளும் செல்வங்களும் பலனளிக்க முடியாத அந்த நாளிலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் உண்மையான சாந்தி அடைந்த உள்ளத்தோடு வருவார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகின்ற அந்த மறுமையிலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்களுக்கு இருந்த அச்சத்தை பாரு. அல்லாஹ் என்னை மறுமையில் இழிவுபடுத்தி விடுவானோ, என்னுடைய அமல்கள் போதாமல் போகுமோ, என்னை அல்லாஹ் தஆலா மறுமையிலே கேவலப்படுத்தி விடுவானோ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் செய்த அமல்களை கொண்டு நாங்கள் பூரிப்படைவது எந்த விதத்தில் பொருத்தம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய அதிகம் இரவு வணக்கங்களை அதிகரித்துக் கொள்வோம், குர்ஆனுடனான தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வோம், சதக்காவை அதிகம் செய்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா லஅல்லக்கும் தத்தகுன் லஅல்லக்கும் தஷ்குரூன் இரண்டு முக்கியமான இலக்குகளை இந்த ரமலானுக்கு சொல்கிறார். ஒன்று, நீங்கள் தக்வாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நோன்பு தொடங்குறது தக்வாவும், நோன்பு முடிகிறது ஷுக்குர். ஷுக்குரை வெளிப்படுத்துவதற்கு தான் பெருநாளை தவிர நோன்பை எங்களுக்கு தந்தமைக்காக, அதில் அமல் செய்ய கிடைத்தமைக்காக அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்ற நன்றி உணர்வு தான் பெருநாள். அதனாலதான் தக்பீர் சொல்லணும் பெருநாள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகம் நாங்கள் நன்றி உணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு சம்பவம் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. ஒரு மனிதர் வீதியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்கிறது. முஸ்லிமிலே பதிவான சஹீஹான ஹதீஸ். அந்த அசரீரி ஒளியிலே ஒரு மனிதருடைய பெயர் ஒலிக்கிறது. இந்த மனிதருடைய தோட்டத்துக்கு மேகங்களே நீ மழை பொழிவிக்க வேண்டும் என்று கட்டளை வருகிறது. உடனே மேகங்கள் அந்த மனிதருடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மேகம் மழையை பொழிவித்து விட்டு நகர்ந்து செல்கிறது. இப்போது இதை கண்ட இந்த மனிதர் ஓடோடி போய் அந்த தோட்டத்தின் உரிமையாளரை சந்திக்கின்றார். நீங்கள் யார் என்று கேட்கிறார். அவர் பெயரை சொன்ன போது மேகத்தில் ஒலித்த அதே பெயர். இப்போது கேட்கிறார், நான் இப்படி நீங்கள் என்ன நன்மையான காரியத்தை செய்கிறீர்கள்? வானத்திலிருந்து ஒரு சட்டத்தை நான் செய்யமடுத்தேன், உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது, உங்களுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் மழையை பொழிவிக்க வைத்தானே, அப்படி நீங்கள் செய்கின்ற அமல் இது என்று கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், எனக்கு தெரியாது, ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த தோட்டத்திலே நான் அறுவடை செய்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த அறுவடையை சரிசமமாக 3ஆக பிரிப்பேன். ஒன்றை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஆக்கிக் கொள்வேன், ஒன்றை இந்த தோட்டத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்வேன், இன்னொன்றை அப்படியே சதக்கா செய்து கொள்வேன். 3இல் 1. நாங்கள் ஜக்காத்து கொடுக்கிறது 2.5%. அந்த மனிதர் கொடுத்தது 33.33%. மொத்த சொத்தையும் 3ஆக பிரித்து அப்படியே ஒவ்வொரு முறையும் செய்வேன், ஒவ்வொரு அறுவடையின் போது செய்வேன். ஆனால் எனக்கு தெரியாது, இதனால் தான் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த அருளை செய்திருக்கிறானா என்று. இல்லையா? இது முஸ்லிமிலே பதிவான ஒரு செய்தி. எனவே அன்புக்குரியவர்களே, நன்றி உணர்வோடு இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி தெரிவிக்கின்றீர்களோ அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு தந்து கொண்டுதான் இருப்பான், உங்களை ஒரு காலமும் இல்லாமல் ஆக்க மாட்டான். வலையின் கஃபர்தும், நன்றி மறந்து செயற்பட்டால், இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய பிடி, என்னுடைய தண்டனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறானே. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் அடையாளம் என்ன சகோதரர்களே? இரவு வணக்கம், கடமையான தொழுகைகள், அதிகமான சதக்காக்கள், தான தர்மங்கள், நன்மைகளின் பருவ காலம் எங்களை அடைந்திருக்கிறது. இந்த காலத்திலும் நாங்கள் நன்மை செய்வதற்கு போட்டி போட்டுக் கொள்ளவில்லை என்றால், முன்சஃபுக்காக நாங்கள் அடித்துக் கொள்ளவில்லை என்றால், இமாம் ஜமாத்துக்காக முந்தி அடித்துக் கொள்ளவில்லை என்றால், குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொள்ளவில்லை என்றால், எங்களை போன்ற கை சேதமானவர்கள் யாரும் கிடையாது. என்றால் ரமலானை அடைந்தும் உண்மையான தௌபாவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் நாசமடைந்தவர்கள் நான் சொல்லவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் குர்ஆனோடு இணைந்திருந்தார் என்பதற்கு ஏராளமான சம்பவங்கள் இருந்தால் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள், தொழுது விட்டு வீட்டுக்கு வருகின்றார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை காணவில்லை. நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். வெளியில் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். கேட்டார்கள், எங்கே போயிருந்தீர்கள்? இல்லை, உங்களுடைய பள்ளிவாசலுக்கு உங்களோடு தான் இஷா தொழுகையில் கலந்து கொண்டேன். தொழுது முடித்ததும் உங்களுடைய தோழர் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அவர் ஓதிய போது என்னால் கடந்து வர முடியவில்லை. அந்த இனிமையில், அந்த ராகத்தில், அது சொன்ன கருத்துக்களில் என்னையே மறந்து திளைத்து போய் நின்று விட்டேன் யா ரசூலல்லாஹ். அவர் ஓதி முடித்த போதுதான் இரவில் இறுதி மிக நீண்ட நேரம் சென்று விட்டதை உணர்ந்தேன். மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார். குர்ஆனை கொண்டு அவர்கள் மிக அழகாக தாக்கம் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல் குர்ஆனிய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். முடியுமான வரைக்கும் சஹாபாக்கள் எப்படி 10 வசனங்களை ஓதி படித்து அதனை நடைமுறைப்படுத்தி விட்டு அடுத்த வசனங்களுக்கு சென்றார்கள். அதே போன்ற ஒரு ஒழுங்கை நாங்களும் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லோரையும் வந்து அடைந்திருக்கிற இந்த ரமலான் இன்னும் சொற்ப நாட்களில், அடுத்த வெள்ளிக்கிழமை சில போது ஷவ்வாலாக இருக்கலாம், ரமலான் கடந்து விட்டு இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, மரண செய்திகள் அதிகம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். இந்த ரமலானில் நான் கடந்து செல்வதற்கு இன்னொரு வார காலம் எஞ்சி இருக்கிற நிலையில் தௌபாவை பெற்றுக் கொள்வதற்கும், அதிகம் தான தர்மங்கள் செய்வதற்கும், இரவிலே முழுக்க அல்லாஹ்வுக்காக அந்த இரவுகளை ஒதுக்கிக் கொள்வதற்கும் நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். கடந்த காலங்களை மறப்போம். செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். இனி இருக்கிற இந்த குறிப்பிட்ட காலத்திலாவது மார்க்க விஷயங்கள் கொஞ்சமாவது ஈடுபாடு காட்ட தொடங்க வேண்டும். சகோதரர்களே, தொழுகைக்காக, ஜும்மாவுக்காக, ஏனைய வணக்கங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் எந்த மனதோடு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எனக்கு நீ சொர்க்கத்தில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்பது என்பதை ஒருவர் மனதில் சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது முஸ்லிம் உம்மத் வளமையாக ஒவ்வொரு காலத்திலும் ரமலானிலே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இப்போதும் மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கிற அந்த பதட்ட நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் இப்போது யுத்த சூழல் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காலை வரைக்குமான நிலைமையிலே அதிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கிறது. ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. நேற்றைய தினம் அவர்கள் வெளியிட்ட அந்த நிபந்தனைகள், மிக கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய எந்த விதத்திலும் நாங்கள் இதற்கு அடிபணிய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மிக மோசமான ஒரு நிலை தோண்டி இருக்கிறது. உண்மையில் அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானை நாங்கள் அதிகம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எப்படி எங்களுடைய முதல் கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை அநியாயமாக துவம்சம் செய்தனை பறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த அயோக்கியர்கள் அத்தனை பேரும் அழிந்து போக வேண்டும் என்ற இந்த நல்ல நாளிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத்தை பிளவுபடுத்தி முஸ்லிம் தேசங்களை கூறு போட்டு அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு கங்கணம் கட்டிக் கொள்வர்களை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்த வேண்டும். அவர்களுக்கு இழிவான மரணங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடுத்து, முஸ்லிம்களுக்கு உணர்வை கொடுத்து இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும். இப்போது நல்ல சில செய்திகள் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா இப்பொழுது மிக மோசமான இழப்பை இந்த போராட்டத்திலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களுக்குள் இருக்கிற மத ரீதியான, அகீதா ரீதியான வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு ஏகாதிபத்தியவாதியை, ஒரு அநியாயக்காரனை எதிர்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய அந்த முஸ்லிம் உம்மத்துக்கு நாங்கள் இப்பொழுது மனதால், துஆக்களினால் ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்குள் இருக்கிற வேறுபாடுகளுக்கு அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்க போதுமானவன். அவரவர்களுடைய அகீதாவுக்கு ஏற்ப, அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா மறுமையிலே கூலி வழங்குவான். இப்போது எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பெரிய கடமைதான் முஸ்லிம் உம்மத்தின் வெற்றிக்காக கட்டாயம் இந்த ரமலானிலே அதிகம் துஆ செய்து கொள்வோம். நல்ல சில அறிகுறிகள் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வல்ல அல்லாஹ் தஆலா ரமலானில் அந்த விடயங்களையும் சீராக்கி வைக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான முஸ்லிம் உயிர்கள் இதுவரைக்கும் இந்த போராட்டத்தினால் மரணித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். வல்ல அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அகீதாக்களிலே பிழைகள் இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவருடைய உள்ளத்தில் ஈமானை அதிகரித்து அதையும் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் துஆ செய்து கொள்வோம். இந்த ரமலானிலே நாங்கள் எடுக்கின்ற இந்த பயிற்சிகளை ரமலானுக்கு பிறகும் தொடரக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை பெற்று எங்களால் அடுத்த மனிதர்கள் பிரயோஜனம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் ரய்யான் என்ற சூனவாயினுடன் நோன்பாளிகளால் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அமல் இபாதத்துக்களிலே எங்களுடைய உள்ளங்களை நீ வசப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ் இறுதி பத்திலே இஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை உயிர்ப்பிப்பதற்கு உள்ள தலைவிலே எங்களுக்கு உறுதியை தருவாயாக. அல்லாஹ் நல்ல மனிதர்களா வாழ்ந்து தக்வாவை அடைந்து உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கியருள்வாயாக. உன்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்துக்கு வடிவை கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீகும் வ இய்யாய வ தக்வல்லாஹ். இத்தகு
الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فيا عباد الله فقد قال الله تعالى وهو اصدق القائلين واذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. وقال ايضا واذا قرئ القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا بالايات والذكر الحكيم. انه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله الذي حمدا كثيرا كما وجب وامر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم سيد الخلق اجمعين. اما بعد فيا عباد الله اوصيكم واياي ولم بتقوى الله اتقوا الله في السر والعلن فان التقوى تنجيكم من عذاب اليم. وقال تعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه. اللهم ارض عن ساداتنا ابي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله عنه وعثمان بن نور رضي الله عنه وعلي بن اسد الله رضي الله عنه وعن الستة الباقين من العشرة المبشرين بالجنة وعن باقي الصحابة اجمعين وعنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشوه خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ادعوه يستجب لكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. اقيموا الصلاه.